உண்மையாவே உங்களது நம்பிக்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய லெவல்ல ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னா அதற்கு பேர் நம்பிக்கை துரோகம் கிடையாது. உங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை, அவர் மேல நீங்க வச்சிருந்த மிகப்பெரிய மரியாதையை அவர் இழந்து விட்டார் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பணம் காசு சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு 1 மினிட்ல ஒருத்தனை ஏமாத்தி ஒரு 1000 ரூபாயோ இல்ல 2000 ரூபாயோ இல்ல சில பல லட்சமோ சில பல கோடிகளோ ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கிறன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இதற்கு அந்த நம்பிக்கை துரோகம் செய்த அந்த நபர் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த கர்ம பதிவுன்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். அப்போதைக்கு பணம் காசு சேர்ற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேல அவங்களுடைய குடும்ப ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உடனே நீங்க கேட்கலாம், இல்லையே என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணவன்லாம் என் கண்ணு முன்னாடியே நல்லா வாழ்றானேன்னு. வெயிட் பண்ணுங்க. கர்மா இஸ் அ பூமராங். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா,